கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வாக்கு, இன்றைய நாளில் நாம் தியானம் செய்கிறதான வேத வசனத்தின் தலைப்பு, வேத வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நாம் விசுவாசத்திலே பெருக வேண்டும். நாம் எவைகளிலே போதிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளிலே சரிவர உறுதியாக நாம் பெருக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி, எந்த நோக்கத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எதற்காக ஏற்றுக்கொண்டோமோ அவைகளிலே நாம் வேறு கொண்டு அவைகளிலே மாத்திரம் நாம் நிலைநிற்கப்பட்டு அவைகளிலே நாம் விசுவாசத்திலே கட்டப்பட்டவர்களாக, நாம் போதிக்கப்பட்ட வசனத்தின்படியே, போதிக்கப்பட்ட வார்த்தையின்படியே நாம் அவைகளிலே விசுவாசத்திலே உறுதியாக ஸ்திரத்தோடு கூட நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாட்டிலே அநேகர் தவறான போதனைகளை போதித்து வரும் போதகர்களின் கருத்து, இந்த நாட்டிலே அநேக போதகர்கள் தவறான போதனைகளை போதித்து வருகிறார்கள். அவருடைய கருத்து என்னவெனில், சத்தியத்தில் தங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டுவது அவசியமானது அல்ல என்று அநேகர் சொல்கிறார்கள். சத்தியத்திலே தங்களுடைய விசுவாசத்தை நிலைநாட்டுவது அவசியமானது அல்ல என்றும், அவற்றில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மத வைராக்கியமே என்றும் கூறி வருகின்றனர். எதையும் ரூபகரப்படுத்த கூடாமல் இருந்தும் வேதத்திற்கு முரணாக பேசி பிடிவாதமாக தங்கள் கொள்கைகளை பேசி வருகின்றனர். தேவ வார்த்தைகளை உள்ளபடி ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்தின் மூலம் மத வைராக்கியம் உள்ளவர்கள் ஆவார். இவர்களே சத்தியத்தில் வேறு கொண்டு நிலைத்திருப்பவர்கள். பலமும் உறுதியும் உள்ள ஒரு விசுவாசிக்கும் மற்ற மத வைராக்கியம் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் யாதெனில், ஒருவன் சத்தியத்திலே வேறுவொன்றி நிலைத்திருக்கிறான், மற்றவன் தவறான கொள்கைகளை ஸ்திரப்படுத்துகிறான் என்று இங்கு பார்க்கிறோம். நாம் போதிக்கப்பட்டதான அந்த வசனத்திலே நிலைத்திருக்கிறவனே அவனுடைய ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திலே வளரக்கூடியவனாக இருக்கிறான். வசனத்திலே நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். வசனத்திலே பெருகக்கூடியவனாக இருக்கிறான். வசனம் அவனை போதித்து சத்திய பாதையிலே, நீதியின் பாதையிலே அவனை நடத்துகிறது. அவனே சரியான நிலையான ஒரு விசுவாசியாக காணப்படுவான். அல்லது இது மத சம்பந்தமான காரியங்கள், இது மத சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு என்று சொல்லி மேற்பூச்சாக வாழ்கிற மற்றவர்களோ விசுவாசத்திலே நிலைத்திருக்க மாட்டார்கள். பேர் புகழுக்காக, மற்றவருடைய பார்வைக்காக அவர்கள் இருப்பார்களே தவிர சத்தியத்திலே அவர்கள் நிலைநிற்க மாட்டார்கள். ஆனால் சத்தியத்திலே நிலைநிற்கிறவர்கள் மத சம்பந்தமான காரியங்களே வைராக்கியம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் எந்த காரியங்களிலே, எந்த வசனத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவைகளிலே வைராக்கியம் கொண்டவர்களாக, வைராக்கியம் பாராட்டுவர்களாக காணப்படுவார்கள். பிரியமானது, நாம் எவைகளிலே போதிக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த வசனங்களிலே போதிக்கப்பட்டிருக்கிறோமோ, எவைகளுக்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமோ அவையிலே நாம் விசுவாசமாக, உறுதியுள்ளவர்களாக பெருகும்படியாக நாம் தொடர்ந்து செயல்படுவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17, 18, 19 வசனங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் பெருகும்படிக்காக, விசுவாசத்தை உறுதிப்பட்டு பெருகும்படிக்காகவே தேவன் விரும்புகிறார். அப்படியாக பெருகும்படியாக விசுவாசத்தை உறுதிப்படும்படியாக தேவன் நமக்கு பலன் தருவாராக. தொடர்ந்து வேத வசனங்கள் நாம் வாசிப்போம். கர்த்தர் நாம் கொடுத்ததான வார்த்தையின்படியே வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.